தொல்லைரும்பிரவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. பிறப்பறுக்கும் பிஞகன்றல் பெய்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் பூங்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே. சிவன் வருவான் தருவான் வாழ்வில் அனுதினமே. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே. சிவன் வருவான் தருவான் வாழ்வில் அனுதினமே. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய
உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் தருவான் வாழ்வில் அனுதினமே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் தருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. ஒளிய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விழிர்கின்ற மெய்ச்சுடரே. தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. கறந்த பால் கண்ணலுடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை
மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளானே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தனையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமி ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாதனும் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே, சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே. ஹர 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 மகாதேவா, சிவ 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 சதா சிவா. ஹர 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 மகாதேவா, சிவ 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 சதா சிவா. ஸ்ரீ மகாதேவா, ஸ்ரீ சதா சிவா, ஸ்ரீ மகாதேவா. ஸ்ரீ சதா சிவா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சிவன் சுவாமிக்கு நைவேத்தியமா மாமிசத்தை வச்ச பக்தரோட கதையை சொல்ல போறேன். நம்மளோட புராணத்தில் நடந்த கதைகளில் கண்ணப்ப நாயனார்னு ஒரு வேட்டைக்காரர் இருந்தார். ஒரு தடவை அவர் காட்டுக்கு போயிருந்தாரு. காட்டில் ஒரு கோவில் இருக்கிறத கண்ணப்ப நாயனார் பார்க்குறாரு. கண்ணப்ப நாயனார் உடனே அந்த கோவிலுக்குள்ளே போகிறாரு. கோவிலில் ரொம்பவும் அழகான சிவன் லிங்கம் இருந்தது. சிவலிங்கத்தை பார்த்ததும் கண்ணப்ப நாயனாருக்கு பக்தி அதிகமாச்சு. உடனே சிவலிங்கத்துக்கு நமஸ்காரங்களை செஞ்சுட்டு ஏதாவது அர்ப்பணிக்கணும்னுட்டு நினச்சாரு. அக்கம் பக்கம் சுற்றி பார்த்தாரு. கண்ணப்ப நாயனார் நினச்சாரு, சிவன் சுவாமி பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காது, இது ரொம்ப அற்புதமான சிவலிங்கம், கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும், கோவிலுக்கு வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது நெய்வேத்தியம் இல்லை அர்ப்பணைகள் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட இந்த மாமிசத்தை தவிர எதுவும் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இந்த மாமிசத்தையே நெய்வேத்தியமாக வைக்கலான்னு கண்ணப்ப நாயனார் அவர் வேட்டையாடின மாமிசத்தை சிவலிங்கத்துக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயனார் அங்கேருந்து போயிடுறாரு. அந்த கோவிலில் ஒரு பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிர்வாகம் எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அவரோட வீடும் கோவில்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவரும் சுவாமியோட பரம பக்தர். அவருக்கு தினமும் எந்திரிச்சு அவர் வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகிறது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு அவர் வீடு. அதனால் 15 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கோவிலை சுத்தம் பண்ணி சாமிக்கு எல்லா அலங்காரங்களும் செஞ்சு ஆர்த்தி காட்டி நெய்வேத்தியங்களை படைப்பார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுவார். அன்னைக்கும் அவர் வழக்கம் போல் கோவிலை சுத்தம் பண்ண வந்திருந்தார். அங்கே சிவலிங்கத்துக்கு மாமிசம் நெய்வேத்தியமாக இருக்கிறத பார்த்து பண்டிதர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார். உடனே மாமிசத்தை அங்கேருந்து சுத்தம் பண்ணி சாமி கிட்ட மன்னிப்பும் கேட்டார். அவர் நினச்சாரு, என்ன இது சிவலிங்கத்துக்கிட்ட மாமிசமா, ஏதாவது ஜந்துக்களோட வேலையாக தான் இது இருக்கணும், சாமி என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னுட்டு சொன்னார். பண்டிதர் அதுக்கப்புறம் வழக்கம் போல் கோவிலை சுத்தப்படுத்தி பூஜைகளை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கும் கண்ணப்ப நாயனார் கூட முழுக்க மாமிசத்தை எடுத்துட்டு வந்து சிவன் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. நம்ம இதே மாதிரி மாமிசத்தை நெய்வேத்தியமாக கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாரு கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் அவரோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சிவன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். ஒரு நாளைக்கு வழக்கம் போல் மாமிசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ளே வந்தார். கோவிலில் சிவலிங்கம் ரொம்பவும் தூசாக இருந்தது. அதை பார்த்து அவர், அட என்ன இது, சிவன் சுவாமி ரொம்பவும் தூசாக இருக்காரே, சரி நானே சிவலிங்கத்தை சுத்தம் படுத்துகிறேன், ஆனால் என்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கிண்ணம் இல்லையே, பக்கத்தில் ஒரு அருவி இருக்கு, பேசாமல் நான் அங்கே போய் என் வாய்க்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் நினச்சாரு. கண்ணப்ப நாயனார் உடனே அந்த அருவிக்கிட்ட போனார். அவரோட வாயில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கோவிலுக்கு வந்து சிவலிங்கத்தை அவர் சுத்தம் பண்ணார். அவர் வாயில் இருக்க தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணார். இதே மாதிரி தினமும் கண்ணப்ப நாயனார் அந்த அருவிக்கு போய் தண்ணியை வாயில் எடுத்துகிட்டு வந்து சிவலிங்கத்துக்கு எல்லா சுத்தங்களையும் செஞ்சுட்டு இருந்தார். அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு பண்டிதர் வராரு.
சிவலிங்கத்துக்கு மேலே மாமிசம் இருக்கிறத பார்த்தும் எச்சில் இருக்கிறத பார்த்தும் பண்டிதருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவர் ரொம்பவும் எரிச்சல் ஆயிட்டாரு. அவர் நினைச்சாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் விலங்குகள் செய்யாது, மனுஷங்க தான் செய்வாங்க. நான் உடனே கோவிலை சுத்தம் பண்ணணும், சிவலிங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நான் நிறைய மந்திரங்களையும் ஜபங்களையும் செய்யணும் அப்படின்னு பண்டிதர் நினைச்சாரு. ஆமாம், பண்டிதரால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு நடக்கிறது தெரியாதே. சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி மந்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் பண்டிதர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் எப்பெல்லாம் வராரோ அப்போ எல்லாம் கோவிலில் எச்சிலும் மாமிசமும் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எரிச்சலான பண்டிதர் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாமல் அழுதாரு. சாமி, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இது யாரோ வேணும்னே செய்கிறாங்க சாமி. ஆனால் இந்த அவமானத்தை எல்லாம் எப்படி நீங்கள் தாங்கிக்கிறீங்க? உங்களோட பவித்திரத்தையே இழக்க வைக்கிறாங்களே சாமி, என்னால் என்ன செய்ய முடியும்? மன்னிச்சிடுங்க சாமின்னு பண்டிதர் ரொம்பவும் கதறி அழுதுட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையும் கேட்ட சிவன் சுவாமி பண்டிதர் முன்னாடி தோன்றி, பக்தனே எந்திரி, நீ அழாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதை சுத்தம் இல்லைன்னு சொல்றியோ அது ரொம்ப சுத்த மனசோட நல்ல எண்ணங்களோட ஒரு தீவிரமான பக்தன் எனக்காக அர்ப்பணிச்சது. அவன் ரொம்ப நல்லவன், ரொம்பவும் அப்பாவி. அவனோட பக்தி எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு வா, எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாரு, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சிவன் சுவாமி பண்டிதர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்த நாளைக்கு பண்டிதர் சாமி சொன்ன மாதிரியே கோவிலுக்கு வந்தாரு. மறைஞ்சு நின்று நடக்கிறத பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு வேட்டைக்காரர் மாமிசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோவில்கிட்ட வந்தாரு. அவர் கோவிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கண்ணப்ப நாயனார் கோவிலுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவர் முன்ன நாள் வச்சிருந்த மாமிசம் எல்லாம் கீழே வச்சுருந்தது. வழக்கம் போல் நெய்வேத்தியத்தை சாமி சாப்பிடாததை பார்த்து கண்ணப்ப நாயனாருக்கு சாமி நம்ம வச்ச நெய்வேத்தியத்தை எடுத்துக்கலையோன்ற நினைப்பு வந்தது. அவர் சாமி கிட்ட, சாமி, நான் வைக்கிற நெய்வேத்தியத்தை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்கள் சாமி, நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு சாமி கிட்ட கேட்டார். கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை பார்க்கவும் சாமியோட வலது கண்கள்லேருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அப்போ அவர், ஐயோ சாமி, உங்கள் கண்கள்லேருந்து ரத்தம் வருதே, உங்களுக்கு கண்கள் சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சாமி, நான் இலைகளை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நடக்கிற எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தார். உடனே கண்ணப்ப நாயனார் இலைகளை அரைச்சு அதை கொண்டு வந்து சாமியோட வலது கண்களில் வச்சாரு. அது வச்சதுக்கப்புறம் கூட சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்தது. இப்படி ரத்தம் கொட்டுறதை பார்த்து கண்ணப்ப நாயனாரால் தாங்கிக்கவே முடியல. சாமிக்கு ரொம்ப வலிக்கும், என்னோட கண்கள்லையே நான் சாமிக்கு வச்சுட்டேன்னு கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை வெட்டி சாமிக்கு வச்சாரு. ரத்தம் வர்றது நின்னதுக்கப்புறம் தான் கண்ணப்ப நாயனாருக்கு நிம்மதியாகவே இருந்தது. அப்பாடான்னுட்டு நினச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே சிவன் சுவாமியோட இரண்டாவது கண்கள்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது. ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியான கண்ணப்ப நாயனார், சாமி, எனக்கு வேறு வழி தெரியல, என்னோட இரண்டாவது கண்களையும் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்னார். பண்டிதர் சாமி கிட்ட, ஹே பகவான், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்தரா தன்னோட கண்களையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறானே, அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கன்னுட்டு பண்டிதர் வேண்டிக்கிறாரு. கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு யோசனை ஒன்று வருது. அவர், என்னோட கண்களை நான் பறிக்கிறேன் சரி, ஆனால் சாமியோட கண் இருக்கிற இடத்துல என் கண்ணை நான் எப்படி வைக்க முடியும்? ஏன்னா இந்த கண்ணையும் பறிச்சிட்டா எனக்கு அதுக்கப்புறம் கண் தெரியாமல் போயிடுமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கண்ணப்ப நாயனார் யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, என்னோட காலை எடுத்து நான் சாமியோட கண்ணில் வைக்கிறேன், அப்போ தான் எனக்கு அந்த இடம் தெரியும்னு கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை எடுத்து சாமியோட கண்ணு மேலே வச்சு அவரோட கண்ணை பறிக்க போயிட்டு இருந்தார். அப்போ சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி தோன்றினார். சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி தோன்றினதும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே அவர் சாமிக்கு நமஸ்காரம் செஞ்சு சாமியோட கால்களில் விழுந்தார். பண்டிதரும் ஓடி வந்து சாமியோட கால்களில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சார். இவர் தான் என்னோட பரம பக்தர் கண்ணப்ப நாயனார். கண்ணப்பானா கண்களை அர்ப்பணிச்சவர்னு அர்த்தம், நாயனார்னா சிவனோட பக்தன்னு அர்த்தம். இனிமேல் எல்லாரும் ஒன்று கண்ணப்ப நாயனார்னா கூப்பிடுவாங்க. சுவாமி அப்படி சொன்னதும்
கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. கண்ணப்ப நாயனார் சாமி கிட்ட, சாமி உங்களோட தரிசனத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனாரை ஆசீர்வாதம் பண்ணார். கண்ணப்ப நாயனாருக்கு அவரோட கண்கள் திரும்ப வந்தது, நல்ல பார்வையும் தெரிஞ்சுது. உடனே சிவன் சுவாமிக்கு நன்றி சொல்லி சாமியோட கால்களில் விழுந்து நன்றிகளை தெரிவித்தார். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டி வர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யுர்மோக்ஷி யமாமிருதாத். நன்றி, வணக்கம்.